வணக்கம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது தி ஓபன் மைக். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற இந்த ட்ரேட் வார். இதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மீது புதுசா வரிகளை போட்டிருக்கிறாரு. ஆகஸ்ட் 30 இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகும் பொருட்களுக்கு 25% டாக்ஸ் போட்டாரு. ஆமா, இந்த 25% டாக்ஸ் எதுக்காக போட்டார்னா, இந்தியன் கவர்மெண்ட் அமெரிக்கன் பொருட்கள் மீது ஒரு ஆவரேஜா 12% டாக்ஸ் போட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்தியன் குட்ஸுக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 2.2% டாக்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த ட்ரேட் இம்பேலன்ஸுக்கு எதிராக தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மீது 25% டாக்ஸ் போட்டாரு. இந்த 25% டாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா முடியல. அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட டாக்ஸை குறைக்கிறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனா இந்தியன் கவர்மெண்ட் அவங்க எதிர்பார்த்த அளவுல டாக்ஸை கம்மி பண்ணல. அந்த ரிக்வெஸ்ட் ஃபெயிலியரா தான் முடிஞ்சது. ஸோ முதல் தடவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 25% டாக்ஸ் இந்திய பொருட்கள் மீது சுமத்தியது இதற்காகத்தான். இப்போ இன்னும் 25% டாக்ஸ் ஏற்றிருக்கிறாரு இந்திய பொருட்கள் மீது. ரீசன் என்னன்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறது. அதற்காகத்தான் இந்த கூடுதல் 25% வரி. இப்போ மொத்தமா 50% வரி ஆயிடுச்சு. இது வருகிற ஆகஸ்ட் 27 அமலுக்கு வருகிறது. பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இல்ல. ஆமா, இதுக்கு பின்னாடியில சில விஷயங்கள் இருக்கு. ட்ரம்ப் ரொம்ப நாளா இந்தியாவை டாரிஃப் கிங், அதாவது வரி விதிக்கும் மன்னன்னு சொல்றாரு. இந்த ஹார்லி டேவிட்சன் பைக், அப்புறம் இந்த விஸ்கி, இதுக்கெல்லாம் நம்ம அதிகமா வரி போடுறோம்னு சொல்லுவாரு. அதேதான், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விவசாயம், பால் பொருட்கள் மாதிரி துறைகள்ல வெளிநாட்டு போட்டிக்கு முழுசா துறக்க இந்தியா கொஞ்சம் தயங்குறதும் அவருக்கு ஒரு உறுத்தலாவே இருக்கு. இப்போ இந்த உக்ரைன் போர் சூழல்ல இந்தியா தள்ளுபடி விலையில ரஷ்யா கிட்ட நிறைய எண்ணெய் வாங்குது. நம்மளோட எரிசக்தி தேவைக்கு அது முக்கியம்தான். ஆனா அமெரிக்காவோட பார்வை என்னன்னா, இது ரஷ்யாவை தனிமைப்படுத்துற அவங்க முயற்சிக்கு எதிரா இருக்குங்கிறது. இந்த வரி மூலமா ரஷ்யாவோட வருமானத்தை குறைக்க முடியும்னு ட்ரம்ப் நினைக்கலாம். இதுக்கு இந்தியா என்ன சொல்லுது? இந்தியா இது நியாயமே இல்ல, நாங்க எங்க தேசிய நலனை தான் பார்க்க முடியும்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ இந்தியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னா, அமெரிக்கன் குட்ஸை நம்ம பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆன்லைன்ல நிறைய போஸ்ட் போடுறாங்க இப்போ. ஆமா, ரொம்பவே. ஐபோன், கோக் மாதிரி அமெரிக்க பொருட்களை வாங்காதீங்கன்னு ஹேஷ்டேக்ஸ் ட்ரெண்ட் ஆகுது. இத பொருளாதார மிரட்டல் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா ஏற்றுமதியாளர்கள் மத்தியில ஒரு பெரிய கவலை இருக்கு. ஏன்னா அமெரிக்கா தான் நம்மளோட மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தை. எவ்வளவு மதிப்பு இருக்கும்? சுமார் $87 பில்லியன் இருக்கும். இதுல ஒரு 30-35 பில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் இந்த புது வரியால பாதிக்கப்படலான்னு ஒரு கணக்கு இருக்கு. GTRI, அதாவது குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காக்கான ஏற்றுமதி 40-50% வரைக்கும் கூட குறையலான்னு எச்சரிக்கிறாங்க. 50%னா ரொம்ப அதிகம். ரொம்ப அதிகம். இதனால வங்கிகள் கூட ஏற்றுமதியாளருக்கு கடன் கொடுக்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்குறத நிறுத்தலாமாங்கிற பேச்சு கூட அடிபடுது. எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப பாதிக்கும் இதனால? முக்கியமா ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள். ஏன்னா இது லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்குது. குறிப்பா கிராமப்புற பெண்கள். திருப்பூர், சூரத் மாதிரி நகரங்கள்ல தாக்கம் அதிகமா இருக்கும். அப்புறம் ரத்தினங்கள், நகைகள், ஜெய்ப்பூர் கைவினைஞர்கள் எல்லாம் ரொம்ப கவலையில இருக்காங்க. வாகன உதிரிப்பாகங்கள் சப்ளை செயின்ல பிரச்சனை வரலாம். சென்னை மாதிரி இடங்கள்ல பாதிப்பு தெரியும். கடல் உணவுகள், கேரளா, ஆந்திராலேருந்து போறது, காலணிகள், தோல் பொருட்கள்னு பட்டியல் நீளும். சில மருந்து பொருட்களுக்கு விலக்கு இருக்கலாம். ஆனா பொதுவா ரசாயனங்கள் கூட பாதிக்கப்படும். இந்திய பொருளாதாரத்துல இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? நம்ம ஜிடிபி வளர்ச்சி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி, ஒரு 0.3% இருந்து 0.6% வரை குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம இலக்கு 7% இல்லையா? அதுல இது ஒரு சறுக்கல் தான். குறிப்பா சிறு குறு தொழில்கள், SMEs, அவங்க மேல தாக்கம் அதிகமா இருக்கும். வேலையின்மையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிய எப்படி பாதிக்கும் இது? நேரடியா பார்த்தா டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் குறையலாம். அப்படி ஆனா நாம வெளிநாட்டுல இருந்து வாங்குற எலக்ட்ரானிக்ஸ், பெட்ரோல், டீசல் விலை எல்லாம் ஏறும். இப்பவே பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறிதான் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட மந்த்லி பட்ஜெட் ரொம்ப ஏறும். ஆமா, மறைமுகமா
இந்த ஜவுளி மாதிரி துறைகள் அடி வாங்கினா அதுக்கு பருத்தி சப்ளை பண்ற கிராமப்புற விவசாயிகளுக்கும் பாதிப்பு வரும். மோடியோட மேக் இன் இந்தியா திட்டத்துக்கும் இது ஒரு பின்னடைவு தான். இத சில பேர் பாசிட்டிவா பாக்குறாங்க. இது இந்தியாவிற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. வேற கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணாம நம்மள நாமே பாத்துக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு 1991 மோமெண்ட் அப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆமா, அந்த ஒப்பீடு வருது. ஆனா அதே நேரம் இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது வெளிநாட்டு முதலீடு, இதெல்லாம் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு பெரிய தடையா இருக்கும் அப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கு. 1991 நெருக்கடியே நம்மள பெரிய பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு கொண்டு போச்சு. அது மாதிரி இதுவும் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க, வேற மார்க்கெட்டை தேட தூண்டலாம். அது ஒரு பார்வை. ஆனா இன்னைக்கு உலகம் ரொம்ப ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கு. இந்த குளோபல் சப்ளை செயின் காலத்துல இப்படி திடீர்னு வர தடைகள் முதலீட்டை பாதிக்கும், வளர்ச்சியை தடுக்கும்னு சொல்றாங்க. அதுவும் உண்மைதான். இப்போதைக்கு பதிலுக்கு வரி போடலாமான்னு இந்தியா யோசிக்குது, அமெரிக்கா பாதாம் ஆப்பிள் மேல. ஆனா அது நடக்குமான்னு தெரியல. டொனால்ட் ட்ரம்ப் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அவர் தன்னோட நிலையில உறுதியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சீனா மேலேயும் இதே மாதிரி நடவடிக்கை எடுக்கலான்னு கூட சூசகமா சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரே வழி பேச்சுவார்த்தை தான். ஆமா, தூதரக முயற்சிகள் தீவிரமா நடக்குது. ஒருவேளை மோடியும் ட்ரம்ப்பும் நேரடியா பேசினா ஒரு மாற்றம் வரலாம். இந்தியா ஒரு நியாயமான ஒப்பந்தத்துக்கு தயார்னு சொல்லுது. ஆனா நம்ம விவசாயிகள் நலன், எரிசக்தி தேவை, இதுலெல்லாம் சமரசம் செய்ய முடியாதுங்கிறதுலயும் உறுதியா இருக்கு. பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை செஞ்சாலும் முன்னாடி இது மாதிரி சிக்கல்கள் தீர்ந்திருக்கு. அதனால நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த மொத்த விஷயமும் ஒரு முக்கியமான கேள்வி எழுக்குது. எங்கேயோ உலகத்துல எடுக்கப்படுற அரசியல் முடிவுகள் எப்படி ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துல இருக்கிற நம்ம ஊர் பொருளாதாரத்தையும் தனிப்பட்ட மனுஷங்க வாழ்க்கையும் நேரடியா பாதிக்குது பாருங்க. இந்த உலகளாவிய சார்பு நிலை, இது ஒரு நாட்டோட கொள்கை வகுத்தலுக்கு நிஜமாவே என்ன அர்த்தம் தருது? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். எந்த தலைவர்கள் ஆனாலும் சரி, அவர்கள் பொதுமக்களின் கஷ்டங்களை அறிந்துதான் பாலிசி அமைக்க வேண்டும். இந்த டேரிஃப் விஷயத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் படும் அவதியை கண்டு இனி வரும் பேச்சுவார்த்தையில் நல்ல ஒரு முடிவை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். இந்த நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம். நன்றி. நன்றி.